ஓம் ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபுதைர்வேதபாரகைः सा मे वसत् जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकं चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। ஞானவாசிஷ்டம் இறைவனுக்கு யதः சர்வாணி பூதானி பிரதிபாந்தி ஸ்திதானி ச யத்ரைவோபசமம் யாந்தி தஸ்மை சத்யாத்மனே நமः। பெண்மை பாதியன் பெற்ற களிற்றினை அண்மை தூர மரவகத் துண்ணுவாம் திண்மை ஞானச் சிறப்புயர் வாசிஷ்டம் உண்மையாக ஒருங்குரை செய்யவே பொன்னுலகத்தினில் புவியில் அந்தரத்து என்னுடைய உட்புறத்திலங்குகின்றது மண்ணு சிற்றோதியே வடிவம் யாவுமாய் துண்ணுவத பொருள் தொழுதிரஞ்சுவா। ஞானவாசிஷ்டம் ஆறாவது நிர்வாண பிரகரணம் முதலாவது புசுண்டன் கதை பாடல் 75-76। அறுதி மரத்து கீர் அறிவாள் ஆக்கை வல்லிக்கு எரி புழுவாம் மருகுகின்ற மனத்துன்பம் மறுவாதவரை யமன் அணுகான் இறுதி உடலா மரத்தினைச் சூழ்ந்து இறங்கு மனத்தில் தலை வைத்து முருகும் ஆசை பாம்படரா முதன்மையோரை யமன் அணுகான் ராக வெகுளி விடம் பெருக இதய புற்றில் லோபம் என்னும் அராவந்து அணுகி விழுங்காத அறிஞர் தம்மை யமன் அணுகான் விராக விவேக நீர் சுவரி மெய்யாம் கடலில் வட அனலாய் பராமல் வெகுளி வேறறுத்த பண்பினோரை யமன் அணுகான் வசிஷ்ட முனிவர் புசுண்ட முனிவரிடம் யமன் உங்களை அணுகாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? நீங்கள் எதனால் எவ்வாறு மரணமடையாமல் நீண்ட நெடுங்காலம் வாழ்ந்து வருகிறீர்கள் என்று வினவினார். அதற்கு காக்கபுசுண்டர் விடை கூறுகின்றார்.
யாரை யமன் அணுக மாட்டான், யாருக்கு நீண்ட நெடிய வாழ்வு இருக்கும் என்பதற்கான விளக்கத்தை சொல்லுகின்றார். வாசனை என்ற நூலில் ஆசை முதலான முத்துக்கள் கோர்க்கப்பட்டிருக்கின்றன. அந்த மாலையை யார் அணியாமல் தூக்கி எறிகின்றார்களோ அவர்களை யமன் அணுகான் என்று தொடங்கி தோஷங்கள் என்று சொன்னார். ஆசை முதலான தோஷங்கள், ராகத்வேஷம் முதலான தோஷங்கள் அதான் முத்துக்களா உருவகப்படுத்தப்பட்டது. அது வாசனைங்கிற நூலில் கோர்க்கப்பட்டிருக்கின்றது. இப்படி தொடங்கி அந்த தோஷங்களை ஒன்றொன்றா விரித்து சொல்லுகின்றார். ஒவ்வொரு தோஷமும் எப்படி ஜீவன பந்தத்தில் ஆழ்த்துகின்றது. அப்போ அந்த தோஷத்திற்கு வசப்படாதவர்கள் பந்தத்தில் ஆழ்வதில்லை, மரணத்தில் வீழ்வது இல்லை. அவர்கள் நீண்ட ஆயுளோடு வாழ்கின்றார்கள். ஆனால் நற்பண்புகளை பிரதானமாக இங்கே சொல்லுகின்றார். பிறகு யோக சாதனை வரப்போகுது. ஆனால் முக்கியமாக அதற்கு முன்னாடி நீண்ட ஆயுளோட வாழ்வதற்கு நற்பண்புகள் முக்கியமானது, தீய பண்புகள் இல்லாமல் இருத்தல் முக்கியமானது. ரெண்டுமே, தீய குணங்கள் இருக்கக்கூடாது, ஒரு நற்குணங்கள் இருக்க வேண்டும். என்னெல்லாம் தீய குணம், அது எப்படியெல்லாம் பந்தத்தை கொடுக்கின்றதுங்கிறத உருவகமாக வர்ணித்து அது இல்லாதவர்களை யமன் எளிதில் அணுகுவது இல்லை என்று வர்ணிக்கின்றார். 75வது பாடலில் பார்த்தோம். பக்கம் 437 75வது பாடல் கடைசியாக பார்த்தது. அறுதி மரத்து, உறுதியாக இருக்கின்ற உடலாகிய மரத்தில் மரத்தை அறுக்கின்ற வாள், அதை வெட்டுகின்ற வாளாகவும், ஆக்கையாகிய வள்ளிக்கு இந்த சரீரத்தை ஒரு கொடியாக உருவகப்படுத்தினா அதை அழிக்கின்ற புழுவாகவும் எது இருக்கின்றதுனா மனத்துன்பம், மருகுகின்ற மனத்துன்பம். நம் மனதில் இருக்கக்கூடிய துன்பம் தான் உடலை அழிக்கின்றது. உடல் அழிவுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது மனக்கவலை. பிறகு உடல் நோயாக மாறுகின்றது. அதனால் மரணமானது வருகின்றது. யாருக்கு மனதில் துன்பம் இல்லையோ, கவலை இல்லாமல் யார் இருக்கிறார்களோ அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தோட, மன ஆரோக்கியம் இருந்தால் உடல் ஆரோக்கியம் இருக்கும். அதனால் நீண்ட காலம் வாழ்வார்கள். அதனால் மனத்துன்பம் மறுவாதவரை யமன் அணுகான். அதுக்கப்புறம் உடலாம் மரத்தினை சூழ்ந்து இறங்கு மனத்தில் தலை வைத்து முருகும் ஆசை பாம்பு, ஆசையாகிய பாம்பு. சரி, இப்போ ஆசையாகிய பாம்பு. அடுத்தது முதல்ல மனத்துன்பம்னு சொன்னார். அந்த துன்பத்துக்கு காரணம் என்னது? ஆசை முதலானவைகள் தான். அடுத்தடுத்த நிலையில் அதை வர்ணிக்கின்றார். எல்லாத்துக்கும் அடிப்படை வாசனை. வாசனைங்கிறது முந்தின பிறவிகளில் நம்ம அறியாமையினால் செய்த விருப்பு வெறுப்புகளோடு செய்த வினை பயன்கள், அது வாசனையாக இருக்குது. அது அவ்வப்பொழுது வெளிப்படுகின்றது. அதனுடைய தூண்டுதலால் நம்ம புதிய செயல்களை செய்கின்றோம். அது அடுத்தடுத்த பிறவிக்கும் மரணத்திற்கும் காரணமாக இருக்கின்றது. மனத்துன்பம் என்பது அறியாமையினால் நமக்கு ஏற்படுகின்றது, சரீர அபிமானத்தினால் ஏற்படுகின்றது. அந்த துன்பத்துக்கு காரணமாக இருக்கிறது ஆசை. அதனால் ஆசை பாம்பு. ஆசை பாம்பு என்னென்னா, உடலாகிய மரத்தை சூழ்ந்து, உடம்பாகிய மரத்தை சுற்றி பிடித்து, அப்புறம் அதோட தலை பகுதி எங்கே இருக்கானா மனத்தில் தலை வைத்து, மனசில் அதோட தலை, அந்த ஆசைங்கிற பாம்போட தலை மனதில் இருக்குது. மனதில் தலை வைத்து அது சுற்றி இருக்கின்றது. முருகும்னா முறுக்கி. அடரா, யாருடைய மனதில் அப்படிப்பட்ட ஆசையாகிய பாம்பானது இல்லையோ, அதனால் இது மாதிரியா சொல்கின்ற, யாருடைய மனதில் அது இல்லையோ அவர்களை யமன் அணுகான். அவர்களை யமனானவன் அணுக மாட்டான். பற்றற்ற கண்ணே பிறப்பறுக்கும்னா, யாருக்கு பற்று இல்லையோ அவர்கள் பிறப்பை அறுப்பார்கள். பிறப்பை அறுப்பார்கள்னா மீண்டும் யமன் வாய்க்கு போக மாட்டாங்க. பிறந்தா தானே போகிறதுக்கு, பிறக்க மாட்டார்கள். அப்புறம் இப்போ இருக்கிற சரீரமும் அவ்வளவு எளிதில் போய்விடாது, நீண்ட ஆயுளோட வாழ்வார்கள். ஆசைதான் நம்மளுடைய
துன்பத்திற்கு காரணம், ஆசையே விரைவாக மரணம் வருவதற்கு காரணமாக இருக்கின்றது. நம்ம சாமான்யமாக இவர் அளவுக்கு யார் இந்த குஷுண்டர் அளவுக்கு பல யுகங்களாக வாழனாலும் நமக்கு சாமான்யமாக விதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய 100 வருடம் அதை வாழ்வதற்கு ஆசையெல்லாம் அளவாக இருந்தால் வாழலாம். ஆசை மிகுதியாக இருக்கிற பொழுது தர்ம விரோதமாக சட்ட விரோதமாக நம்ம செயல்களை செய்கின்றோம். ஏன்னா அந்த ஆசையினால் தூண்டப்பட்டு மிக அதிகமாக அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வருது. போக விஷயத்தில் அதிகமான ஆசை இருக்கிற பொழுது குறுக்கு வழியை கடைபிடிக்கிறோம். அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது, கண்ணா பின்னான்னு சாப்பிட்றது, அல்லது விஷயங்களை பார்க்கறதும் கண்ணா பின்னான்னு பார்க்கறது, ஒரு ஒழுங்கு இல்லாமல் தர்ம விரோதமாக எல்லாத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறதுனா, இப்போ டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறான், இல்லை செல்ஃபோனில் கேம் விளையாண்டு கொண்டே இருக்கிறான், இல்லை பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறான், அதுவும் காதுக்குள்ளே வச்சு சவுண்ட் அதிகமாக வச்சுக்கணும். அப்போ அதை நிறையா கேட்கணுங்கிற அந்த ஆசை மிகுதியாகின்ற பொழுது காது போகுது, தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தால் கண்ணு போகுது, வீடியோ கேமே தூங்காமல் 2 நாள் விளையாண்டு போய் சேர்ந்த ஆள்லாம் இருக்கான். அதெல்லாம் இருக்குது. மாணவர்கள், பள்ளி மாணவர்களே ஒரு கட்டுப்படுத்த முடியாமல் 1 நாள் 2 நாள் தூங்காமலே இருந்து விளையாண்டு அதனால் மரணம் அடைந்தவன். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். அது இல்லாமல் இன்னும் காமம் முதலானவைகள் மிகுதியாக இருக்கிற பொழுது சட்டவிரோதமான செயல்கள் செய்கிறார்கள். அதனாலேயே உடலுக்கு நோய் முதலானவை வருகின்றது. அதனால் விரைவில் மரணத்தை அடைகிறார்கள். அதனால் கண்ணா பின்னான்னு சாப்பிட்டு வெறும் கோக்கு மட்டுமே குடிச்சுனா எவ்வளோ அதிகமாக குடிக்கிறதுன்னு, கொக்கோ கோலா எவ்வளோ அதிக போட்டி, அதனாலேயே செத்து போன ஆள் இருக்கான். அளவுக்கு அதிகமாக எவ்வளோ பாட்டில் குடிக்கிறது, நல்ல பிரியாணி எவ்வளவு சாப்பிட்றதுன்னு அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு அதனால் ஹார்ட் அட்டாக் வந்து அந்த நிமிஷமே செத்த ஆள் இருக்கிறான். இப்படி இருக்குது. அது இல்லாமல் மது அருந்துறது இருக்குது. மது அருந்திய இப்போ போன வாரத்தில் நம்ம ஊரில் சென்னையில் ஒரு கல்லூரி பெண் வந்து மது அளவுக்கு அதிகமாக குடித்து 19 வயசு பெண்ணு, கல்லூரியில் படிக்கிற பெண்ணு இறந்து போயிட்டாங்கன்னா. வெறும் பெண் குழந்தை, கல்லூரியில் படிக்கிற மாணவி அளவுக்கு அதிகமாக மது குடித்ததுனால மரணம் அடைந்திருக்கிறார்கள். அப்போ என்னது, எல்லாம் ஆசையினால் வரக்கூடிய விளைவுகள். அதனால் முழுமையான 100 வயசு வாழ்கிறதே முடியலை. இப்போ 19, 20 வயசில் பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள்லாம் இப்படி ஆசைக்கு அடிமையாகி தவறான பழக்க வழக்கத்துக்கு அடிமையாகி அதனால் அகால மரணம் அடைகிறார்கள் பார்க்கிறோம். அதனால் இந்த ஆசை பாம்பு மரணத்தை கொண்டு வரும். யார் அந்த ஆசை பாம்புக்கு அடிமையாவது இல்லையோ, அதற்கு வசப்படுவது இல்லையோ, அவர்கள் நீண்ட ஆயுளோடு இருக்கிறார்கள். அடுத்த பாடல் 71வது பாடல். ராக வெகுளி விடம் பெருக இதயப்புற்றில் லோபமெனும் அராவந்து அணுகி விழுங்காத அறிஞர் தம்மை யமன் அணுகான் விராக விவேக நீர் சுவரி மெய்யாம் கடலில் வட அனலாய் பராமல் வெகுளி வேறறுத்த பண்பினோரை யமன் அணுகான். ராக வெகுளி. ராக வெகுளி, ராகம் வெகுளி, விருப்பு வெறுப்பு. ராகம்ங்கிறது ஆசை, வெகுளி அதற்கு எதிர்ப்பதம் வெறுப்பு. ஒரு நமக்கு சுகத்தை தருகின்ற ஒரு பொருள் அல்லது சுகத்தை தரும்னு நாம் நினைக்கின்ற ஒரு பொருள், அதன் மேலே நமக்கு ஆசையானது, விருப்பமானது வருகின்றது. ஏற்கனவே நம்ம பல பொருள்களை அனுபவித்து இருக்கிறோம். அந்த அனுபவத்தினுடைய பதிவு நமக்குள்ளே இருக்குது. அதான் வாசனை. ஒரு நல்ல பொருளை சாப்பிட்டோம்னாக்கா அது இனிப்பாக இருந்தது, அதனால ஒரு சுகம் வந்ததுன்னா. இல்லை ஏதோ தப்பான பொருளை சாப்பிட்ருந்தா அதனால் ஒரு துன்பம் வந்தது, அதுவும் மனதில் வாசனையாக இருக்குது. அந்த பொருளை நம்ம திரும்ப பார்க்கிற பொழுது எந்த பொருள்லேருந்து சுகம் வந்ததோ, அந்த பொருளை மீண்டும் அனுபவித்தால் நமக்கு இன்பம் கிடைக்கும். அனுபவத்தினால் ஏற்கனவே அனுபவித்திருக்கிறோம், அது நமக்குள்ளே பதிவாக இருக்குது, அது வாசனை. மீண்டும் அதே பொருளை பார்க்கிற பொழுது அந்த வாசனையானது வெளிப்பட்டு இந்த பொருளை ஏற்கனவே நம்ம அனுபவித்திருக்கிறோம், பார்த்துருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், சுவைத்திருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம், அதிலிருந்து நமக்கு சுகம் கிடைத்திருக்கிறது. அதனால் என்ன, திரும்ப அதை அனுபவிக்கலாம், அந்த பொருளை வாங்கலாம், சம்பாதிக்கலாம்னு அந்த பொருள் மேலே அன்பானது, ஆசையானது வருகின்றது. அதான் ஆசை.
ஆசைக்கு காரணம் அந்த வாசனை தான். நம்ம சம்பந்தமே இல்லாத ஒரு பொருள் அப்படின்னாக்கா அதில் விருப்பம் வராது, வெறுப்பும் வராது. முன்ன பின்ன பார்த்திராத பொருள்னா அது எப்படியே இருக்கும்னு நமக்கு தெரியவே தெரியாது, அனுபவத்திலேயே இல்லைனாக்கா அதை பற்றி விருப்பு வெறுப்பு எதுவும் வராது, பேசாமல் வேடிக்கையாக பார்ப்போம். ஆனால் ஏற்கனவே அனுபவித்திருந்து அதிலிருந்து சுகம் வந்திருந்தா மீண்டும் அந்த பொருளை பார்க்கிற பொழுது, அந்த உறவை பார்க்கிற பொழுது அது மேலே நமக்கு அன்பானது, ஆசையானது வருகின்றது. அதற்கு மாறாக எதிர்மறையான அனுபவம் இருந்தால், துன்பம் முதலான அனுபவங்கள் வந்திருந்த அந்த பொருளை பார்த்த உடனே, இல்லை அந்த உறவை அந்த மனிதனை பார்த்த உடனே வெறுப்பானது, கோபமானது வருகின்றது. அதனால் எங்கே இன்பம் வரும் நம்ம நினைக்கிறோமோ அதில் ஆசையும், எங்கே துன்பமானது வரும் என்று நாம் கருதுகிறோமோ அதனால் வெகுடியும் வருகின்றது. அதனால் இந்த விருப்பு வெறுப்பு விடம் பெருக, விடம்ங்கிறது விஷம், விஷமானது பெருக, அது அதிகமாக இதய புற்றில், இதயமாகிய புற்றுனா நம்மளுடைய ஹிருதயம் மனசுங்கிற புற்றுல வசிக்கின்ற ஒரு பாம்பு. அதனால் இது திரும்ப பாம்பு தான். அரா வந்துனா, அரானா அரவு, பாம்பு. என்ன பாம்பு? லோபம் எனும் பாம்பு. லோபம் எனும் பாம்பு. லோபம்னா பெரும்பற்று, பேராசை அப்படின்னு அர்த்தம். லோபம்னா பெரும்பற்று அல்லது பேராசை, மிகுதியான ஆசை. அதனால் இந்த விருப்பு வெறுப்புகள் அதிகமாகிற பொழுது ஆசையானது பேராசையாக மாறுகின்றது. அளவாக அனுபவிக்கலாம், தர்மத்துக்கு உட்பட்டு விஷயங்களை அனுபவிக்கலாம், தவறு இல்லை. ஆனால் தொடர்ந்து அனுபவிக்க அதன் மேலே பற்றானது அதிகமாகின்றது. அப்போ இன்னும் நிறையா வேணும் வேணுங்கிற எண்ணமானது வருகின்றது. அதுக்கு பேர் தான் லோபம்னு பேர். அதனால் என்ன பண்ணுறான்? குறுக்கு வழியில் கூட அதை சம்பாதிக்கிறதுக்கு பார்க்கிறான், மிகுதியாக அனுபவிக்கிறதுக்கு பார்க்கிறான். அல்லது அந்த பொருள் ஏற்கனவே தன்னிடம் இருந்தால் அதன் மேலே மிகுதியான பற்று ஏற்பட்டு அதை யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று தானே அனுபவிக்கணும்னு நினைக்கிறான். அதுக்கு பேர் லோபம்னு பேர். அதுதான் பேராசைன்னு பேர். அதுதான் கருமித்தனம், கஞ்சத்தனம் அப்படிங்கிறதெல்லாம் பிறகு அது மாறும். யாருக்கும் கொடுக்காம நானாக வச்சிருக்கணும், நானாக அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணமானது அது லோபம். அது ஒரு பாம்புன்னு. அது பாம்பு வந்து அணுகி விழுங்காத அறிஞர் தம்மை. அந்த பாம்பு எங்கே இருக்கும்னா இதயமாகிய புற்றில் இருக்கிற பாம்பு. பெரும்பற்று, பேராசைங்கிற லோபம் என்கின்ற பாம்பு. அதற்கு அடிப்படை என்னது? விருப்பு வெறுப்புங்கிறதான். அந்த பேராசை இருந்தால் அங்கே ராகத்வேஷங்கிறது மிகுதியாக இருக்கும். அதான் விஷம். அந்த பேராசைங்கிற பாம்புகிட்ட இருக்கக்கூடிய விஷம் என்னது? விருப்பு வெறுப்பு என்பது. அணுகி விழுங்காத. அதனால் இந்த விருப்பு வெறுப்பு வந்து பேராசைங்கிற அந்த பாம்பானது அணுகி யாரை விழுங்குதல் இல்லையோ, அப்போ அதிலிருந்து யார் விலகி இருக்கிறானோ, அந்த லோபத்துக்கு இடம் கொடுக்காமல் இருக்கின்றான, விருப்பு வெறுப்பு பேராசைங்கிற குணத்துக்கு இடம் கொடுக்காமல் யார் இருக்கின்றாரோ அவர் தான் அறிஞர். அதனால் விழுங்காத அறிஞர்னா, அப்போ அந்த அது எதனால் வரும்? அந்த லோபம், விருப்பு வெறுப்பு இதிலிருந்து விடுபடுதல் எதனால் வரும்னா விவேகத்தினால வரும். அதனால் அறிஞர்னு சொல்கிறார். அறிவு இருக்கிறவன் தான் அதனுடைய தீமையை புரிந்து கொண்டு அதை விளக்க முடியும். அதனால் அதை விளக்கிறதுக்கு இந்த இயல்பாக விருப்பு வெறுப்பு வர்றதுங்கிறது குண மாறுபாட்டினால் வர்றது, அது வாசனையினால் வர்றது, அது இயல்பானது. அது வர்றது தப்பு இல்லை. ஆனால் அது விருத்தியாக விடுறது, அதை மனதில் இருக்க விடுறதுங்கிறது விவேகம் இன்மை. அப்போ அந்த விவேகத்தினால இந்த எதிர்மறையான குணங்களை, தீய குணங்களை ஒருவன் விளக்க வேண்டும். அதனால் வரக்கூடிய கேடுகளை ஆராய்ந்து சிந்தனை பண்ணி அதை நீக்க வேண்டும். அவ்வாறு யார் நீக்கிக் கொள்கிறானோ அவன் தான் அறிஞன். அதனால் அறிஞன்கிறது விவேகீனா. நல்ல குணங்களுடைய உயர்வையும் தீய குணங்களுடைய கீழ்மையையும் அறிந்து ஆராய்ச்சி செய்து இது நல்லது கெட்டது, திருக்குறள் முதலான அறநூல்களை, நீதி நூல்களை அல்லது புராண இதிகாச கதைகளை படித்து அதில் லோபத்தோடு இருந்தவன் எப்படி அழிந்து போனான்? யாரு? நம்ம ஆளு துரியோதனன். பெரும் பற்று, அதனால் அவனுக்கு இருந்த பற்று அதானே, பொருட்பற்று தானே. ராஜ்யத்தை வந்து பகிர்ந்து கொடுக்க முடியாதுன்னா நானே முழுசாக வச்சு அனுபவிக்கணும்னு நினைச்சவன், மிகுந்த பொருட்பற்று உடையவனாக இருந்தவன் துரியோதனன். இப்போ துரியோதனன் அவனுடைய சார்ந்தவர்கள் எல்லாம் அந்த லோபத்தினால எப்படி அழிந்து போனார்கள் அப்படிங்கிற கதையெல்லாம் நமக்கு படித்தா தெரியும். அவன் மட்டும் இல்லை, எல்லா ராட்சசர்கள், அசுரர்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்கிறார்கள். அதீதமான 3 லோகத்துக்கு நானே ராஜாவாக இருக்கணும், எல்லாரும் எனக்கு அடிமையாக இருக்கணும் அப்படிங்கிறதான அசுர குணம். அசுரன் அதுக்கு தான் தபஸ் பண்ணுறான், அவரை எல்லாரையும் போட்டு வருத்தி எடுக்கிறான்.
அதனால் அது லோபம். லோபம்ங்கிற அந்த பேராசை பொருட்பற்று பெரும்பற்று. அதனால் எப்படி அவர்கள் அழிந்து போனார்கள் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கு தான் புராண இதிகாசம்லாம் படிக்கணும். அதெல்லாம் வெறும் கற்பனை, உண்மையிலேயே நடந்தது அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்ரத்தை இருந்தால். அப்படி இல்லைனாலும் கற்பனையாக இருந்தாலும் அந்த கதை சொல்லுகின்ற நீதி என்னங்கிறத பார்க்கணும். வெறும் மித்தாலஜின்னு விட்டுற முடியாது. அதன் மூலம் சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன? அது தீய குணம் இருக்கிறவன் அழிந்து போவான், நல்ல குணம் இருக்கிறவன் வாழ்வான் என்பது தான். அப்போ ஒரு கெட்ட குணம் எப்படி ஒரு மனிதனுக்கு விருப்பு வெறுப்பு அப்படிங்கிற கெட்ட குணம், அல்லது பேராசை, அல்லது பொறாமை, அல்லது கோபம், இந்த கெட்ட குணங்களால் எப்படி அழிவு வருகின்றது என்பது தான் கதைகளாக அங்கே சொல்லப்பட்டு இருக்கு. அது கதையாக சொல்கிற பொழுது கொஞ்சம் கூடுதலாக பில்டப் கொடுத்தெல்லாம் சொல்லி இருக்கலாம். ஆனால் அதற்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம் அடிப்படை என்னது? அவனுடைய தவறான குணங்கள். அதனால் எப்படி அழிவை அடைந்திருக்கிறான்னு புராண இதிகாச கதைகளை படித்தோ அல்லது நீதி இலக்கியங்களை படித்தோ யார் தெரிந்து வைத்து கொண்டு அதை தன்னை அணுகாமல் பார்த்து கொண்டு இருக்கிறானோ அந்த பாம்புக்கு இரையாகாமல் இருக்கிறானோ. அதனால் அறா வந்து அணுகி விழுங்காதன்னு அந்த லோபம் பேராசைங்கிற பாம்புனால விழுங்கப்படாத அறிஞர், அதற்கு அகப்படாதவன், அல்லது இன்னும் சொல்லப்போனால் அதை கொன்று வென்றவன்னா அந்த பாம்பை அழித்தவன் யாரோ அவனை யமன் அணுகான். அவன் வந்து நீண்ட ஆயுளோட இருப்பான். யமன் அவன் பக்கத்தில் வரமாட்டான். நல்ல பேராசை இல்லைன்னா யமன் எளிதில் வரமாட்டான். துரியோதனன் முதலானவர்கள் யமனால் பீடிக்கப்பட்டதை பார்க்கிறோம். அதனால் மீண்டும் பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புங்கிற சுழற்சிக்கு போகிறது தான். அதனால் பேராசை இருந்தால் ஒரு யமன் வரான், சாகுறான், திரும்ப பிறக்கிறான், திரும்ப சாகுறான். அது போய்கொண்டே இருக்கு. அந்த பேராசை முதலானங்கள் குணங்கள் இல்லாதவன் பிறவாத நிலையை அடைகின்றான். பிறவாத நிலையை அடைதல் என்பதுதான் யமன் அணுகாத தன்மை. சரி, யமன் அணுகான் ஒரு விஷயம். அடுத்த விஷயம், அதுக்கு அடுத்தது விவேகம்ங்கிறத சொல்றார். விவேக விராக விவேக நீர் சுவரி மெய்யாம் கடலில் வட அனலாய் பராமல் வெகுளி வேர் அறுத்த. இந்த அடுத்த தீய குணம் வந்து வெகுளி என்ற கோபம். முதல்ல ராக துவேஷங்கிறத விஷமாக சொன்னார். இதில் வெகுளியை மட்டும் எடுத்துக்கொண்டு இன்னும் விசேஷமாக சொல்லுகின்றார். வெகுளிங்கிறது கோபம், நமக்கு தெரியும். கோபம் என்பது காமம், வெகுளி, மயக்கம், இவை மூன்றன் நாமம் கெட கெடும் நோயின்னு காமம் வெகுளி சொல்கிறாரு. வெகுளிங்கிறது என்னது? பிறர் நாம் அடைய விரும்புகின்ற ஒரு பொருளை அடைவதற்கு தடை ஏற்படுகின்ற பொழுது அந்த தடை மேலே வருகின்ற ஒரு எதிர்மறை உணர்வு, அதுதான் வெகுளி, கோபம். ஒரு பொருளை அடைய ஆசைப்படுறோம், ராகம். அந்த பொருளை அடையிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அந்த முயற்சிக்கு தடையாக யாரோ இருக்கிறார்கள் அல்லது எதுவோ இருக்கிறதுனா எதனால் அந்த பொருளை அடைய முடியலையோ அவர்கள் மேலே கோபம் வருகின்றது. அது அம்மா அப்பாவாக இருக்கலாம், இல்லை தன்னுடைய குழந்தைகளாக இருக்கலாம், இல்லை எதிரிகளாக இருக்கலாம், இல்லை பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும், இல்லை பொருட்களாக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் எதனால் நமக்கு தடை வருதோ அதன் மேலே கோபமானது வருகின்றது. அதனால் காமம்தான் கோபமாக பரிணமிக்கின்றது. காமம் தடைப்படுகின்ற பொழுது, காமம் நிறைவேறுதல் தடைப்படுகின்ற பொழுது எதனால் தடை வருதோ அதன் மேலே நமக்கு வெகுளியானது, கோபமானது வருகின்றது. அந்த வெகுளி வேர் அறுத்த, அந்த வெகுளியை வேரோடு அறுத்த பண்பினோரை, கோபங்கிறத அடியோடு வெட்டி எறிந்த பண்பை உடையவரை யமன் அணுகான். யமன் நெருங்க மாட்டான். கோபம் இல்லைன்னா மரணம் என்பது இல்லை. ஏன்னா கோபத்தினாலேயே வெட்டி பரஸ்பரம் சண்டை போட்டு ஒருத்தரை கொன்று கொண்டவர்கள் பார்க்கிறோம். அது வந்து அரசியல்லையும் இருக்குது, இல்லை தனி மனித வாழ்க்கையிலையும் இருக்குது. அண்ணன் தம்பிக்குள்ளேயே சண்டையில் வெட்டிக்கிறான் ஒருத்தனுக்கு ஒருத்தன். இல்லை பெற்றோர் குழந்தைகள்னா அப்பா பையனுக்குள்ள கோபத்தினால சண்டை வருது, இல்லை மற்ற உறவுகளோட சண்டை வருது, இல்லை தேசத்துக்கு தேசம் பார்க்கிறோம் கோபத்தினால அழிவு வருகின்றது. அதனால் அதை எப்படி வர்ணனை பண்ணுறாருன்னா, இந்த மெய்யாம் கடலில், இந்த மெய்க்கடலில், இந்த சரீரமாகிய கடலில், மெய்ங்கிறது சரீரம், உடலாகிய கடலில், இந்த உடம்புங்கிறது ஒரு பெருங்கடலாக இருக்குது. அதில் இருக்கக்கூடிய இந்த உடம்பை பாதுகாக்கக்கூடிய தண்ணீர் என்னது? விராக விவேகம் என்பது. விராகம்ங்கிறது பற்றின்மை, விவேகம் என்பது விவேகம்.
தர்ம அதர்ம விவேகம். அதனால் விவேகம் விராகம், விவேகத்தினால வரக்கூடியது விராகம். விவேகம் ஆத்மானாத்ம விவேகம் அல்லது தர்ம அதர்ம விவேகம், இது நல்லது கெட்டதுங்கிற ஆராய்ந்து அறிகின்ற அந்த பகுத்தறியும் தன்மை. அதனுடைய விளைவா என்ன வரும்? விராகமானது வரும். விராகம்ங்கிறது ராகம் இல்லாத நிலை, பற்றின்மை. எது தவறோ எது கீழானதோ அதன் மேல இருக்கக்கூடிய பற்றானது நீங்குதல். எதனால எது நல்லது கெட்டதுன்னு ஆராய்ச்சி பண்றோம், அந்த ஆராய்ச்சி பண்ணக்கூடிய புத்தி சக்தி விவேகம். அப்புறம் ஆராய்ந்து அறிந்து கொண்ட பிறகு என்ன, எது கெட்டதோ அதை திரும்பி பார்க்காம இருக்கிறது, அதன் பக்கம் போகாம இருக்கிறது. அதன் மேல ஏற்கனவே பற்று ஆசை இருந்தா அந்த ஆசையை நீக்கி கொள்ளுதல், அதுதான் விராகம். அதனால் கெட்ட விஷயங்கள்ல, நமக்கு துன்பத்தை தரக்கூடிய விஷயங்கள்ல, அதர்மமான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பற்றினை நீக்கி கொள்ளுதல் என்பது விராகம். அது எதனால வரும்? விவேகத்தினால வரும். அதனால விவேகம் விராகம்ங்கிறது காரண காரிய சம்பந்தம் உடையது. விவேகம் காரணம், அதனுடைய விளைவா ஏற்படக்கூடியது. விராகம் பற்றின்மை. எதெல்லாம் நமக்கு துன்பத்தை தருமோ, எதெல்லாம் தீமையானதோ அதில் இருக்க தீமையை உணர்ந்து கொள்ளுதல் விவேகம். உணர்ந்து கொண்ட பிறகு அதன் மேல அபிமானம் கொள்ளாமல், பற்று கொள்ளாமல், அதன் பின்னால் போகாம இருக்கிறது பற்றின்மை. இந்த விவேக விராகத்தை காய்ந்து போக செய்யறது கோபம், அதான் வெகுளி. அதனால நீர் சுவரினா இப்போ உடம்புங்கிற கடல்ல உடம்ப கடலா உருவப்படுத்திட்டார், மெய்யாம் கடல். அதுல கடல்னா கடல் முழுக்க என்ன இருக்கும்? தண்ணீர் தானே இருக்கும். அந்த தண்ணீர் என்னன்னா விராக விவேக நீர். விராகமும் விவேகம் தான் உடம்புல, நம்ம மனித ஜீவ சரீரத்துல, மனித சரீரத்துல இருக்கக்கூடிய தண்ணீர் விவேகம் விராகம். அதான் உடம்பை காப்பாற்றி கொண்டு இருக்கிறது. அதான் அடையாளம், நம்முடைய அடையாளம். தண்ணீர்னாலே, தண்ணீரே இல்லைன்னா அது கடலாகுமான? தண்ணீர் இருந்தால் தான் கடல். கடல்ங்கிறதே தண்ணீர் தான். தண்ணீருடைய தொகுதி தான் பெரிய அளவில் இருக்கிறதான் கடல். இப்போ மனித சரீரம், ஜீவன் அப்படின்னு, மனித உயிர் அப்படின்னாலே அங்கே விவேகம் பிரதானமாக இருந்தால் தான் மனிதன். விவேகமே இல்லை, அதை பயன்படுத்தலைன்னாக்கா ஆடு மாடு விலங்குகளுக்கு மனிதனுக்கு வித்தியாசம் இல்லையே. அதனால் விலங்கோடு மக்கள் அணையர்னா, அதனால் மனிதர்கள் விலங்குக்கு சமானமாக ஆவார்கள். எப்போ? நல்ல அறிவை தரக்கூடிய நூல்களை படிக்காத பொழுது. இலங்க நூல் கற்றாரோடு ஏனையவர்னா, படித்தவனோட படிக்காதவன் விலங்குக்கும் மக்களுக்கும் இருக்க மாதிரி சமானமானவன்னா. அப்போ படித்தவன் மனிதன், படிக்காதவன் விலங்குனா அப்படி ஒப்புமைப்படுத்துகிறார். அப்போ படித்தவன்னா என்ன அடையாளம்? படித்தவன்னா என்ன இருக்கும்? விவேகம் இருக்கும். கற்றவன் கல்வியினால விவேகம் வரும். விவேகம் தான் மனிதனுடைய அடையாளம். அந்த மனித அடையாளம் இவனுக்கு இல்லைன்னா அவன் விலங்கு மாதிரி. அதனால் கல்லாமையினால அவன் அறிவை பெறமாட்டான். அறிவை பெறலைனாக்கா அந்த மனிதத்தன்மை அப்படிங்கிறது அவனிடத்துல இருக்காது. அதனால அவன் விலங்குக்கு சமானம் சொல்லியிருக்கு. அப்போ மனிதனா இருக்க செய்யறது விவேகம் தான். மாதிரி கடலா இருக்க செய்யறது என்னது? தண்ணீர் தான். தண்ணீர் இருக்கிற வரைக்கும் தான் அது கடல். அதனால விவேகம்ங்கிற நீர், விராக விவேகம்ங்கிற நீர், அந்த நீரை கடலில் வட அனலாய் பராமல், அதை வட அனலாய் அதை வற்றச் செய்தல், வற்றி போகச் செய்தல் அப்படிங்கிறது. வட அனல்னா வடவாக்னின்னு சொல்லுவோமே, பிரளய காலத்தில் ஏற்படுகின்ற பெரு நெருப்பு. கடலில் இருக்கக்கூடிய தண்ணீரையே வற்றி போகச் செய்யுமா பிரளய கால நெருப்பு. பிரளய காலத்தில் உலகம் பிரபஞ்சம் அழிந்து போகக்கூடிய காலத்தில் கடலில் இருக்கக்கூடிய தண்ணீரே இல்லாமல் காய்ந்து போய்விடும், கடலே காய்ந்து போய்விடும். அதனால் வட அனல்னு பேர். அது பேர் வடவாக்னின்னு புராண கதைகள் வருது. கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய எரிமலை, கடல்லே எரிமலை வெடிக்கல, கடலுக்குள்ளேயே எரிமலைகள் இருக்குது. அப்படி நிறையா எரிமலைகள் தொடர்ந்து வெடிச்சதுன்னா கடலில் இருக்க தண்ணீரே வற்றி போய்விடும். அதுதான் பிரளயம்னு சொல்கிறோம். அதனால் பிரளயம் எப்படி வரும்னு புராணங்கள் வர்ணிக்கிற பொழுது அப்படிலாம் சொல்லியிருக்கு. தொடர்ந்து 100 வருஷத்துக்கு மழையாக பெஞ்சு தண்ணீர்னால மூழ்கும். அப்புறம் 100 வருஷத்துக்கு மழையே இல்லாமல் எல்லாம் காஞ்சு போகும். அப்புறம் இந்த வடவாக்னினால கடலே மூழ்கடிக்கப்படும், கடலே இல்லாமல் போயிடும்னா கடலே வற்றி போய்விடும். அதனால உலகத்துல உயிர்கள் இல்லாமல் போய்விடும். அதான் பிரளயம். அதனால இந்த உடம்பாகிய கடல்ல இருக்கக்கூடிய விவேகம் விராகம்ங்கிற நீரை இல்லாமல் வற்றி போக செய்யக்கூடியது வெகுளிங்கிற வடவாக்னி, அந்த பிரளய கால அக்னி. கோபம்ங்கிற பிரளயக்கார அக்னி இந்த மனுஷனுக்கு இருக்கக்கூடிய புத்தி சக்தியை இல்லாமல் பண்ணிடும். அவ்வளோதான்.
சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லினா, அந்த கொல்லி தான் வட அனலுங்கிறது என்னது, வடவாகினிங்கிறது கொல்லி தான். கொல்லினா கொல்லிக்கட்டை தான். கொல்லினா நெருப்பு அப்படிங்கிறது. அதனால் இந்த விவேகத்தை இல்லாமல் செய்துவிடும். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லியிருக்குல்ல. ஆத்திரம்ங்கிறது கோபத்தினுடைய வெளிப்பாடு தான். எப்போ கோபம் மிகுதியாகுதோ அப்போ ஒருவன் புத்தி சக்தியை இழந்து விடுகிறான். அந்த புத்தி சக்தியை இல்லாமல், புத்தி சக்திங்கிறது தண்ணீர்னா அதை இல்லாமல் காய செய்யறது, வற்றி போக செய்யறது கோபம்ங்கிற நெருப்பு. அந்த கோபத்தை வேறெடுத்த பண்பினோர்னு, அந்த அப்படிப்பட்ட கோபத்தை, வடவாக்னி போல விவேகத்தை அழிக்கின்ற, நாசம் செய்கின்ற கோபத்தை இல்லாமல் யார் செய்தவர்களோ அவர்களை யமன் அணுகான். அவர்களுக்கு மரணம்ங்கிறது இல்லை, நீண்ட ஆயுளோட இருப்பார்கள். இல்லை கோபம் இருந்தாக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டி கொண்டு சீக்கிரம் போய் சேர்ந்துருவான். அல்லது அடுத்தவனை வெட்டிட்டு ஒரு சிறைக்கு போவார், அங்கே மரண தண்டனைனா. ரெண்டு தான். அடுத்த ஆளையும் ஆயுளை குறைச்சிட்றான், இவனுடைய ஆயுளை இவனே குறைத்து கொள்ளுகிறான். அது இல்லைன்னா அவன் நீண்ட ஆயுளோட இருக்க முடியும். நல்ல வெகுளி மரணத்தை கொடுக்கின்றது. பகவத்கீதையிலையும் அதெல்லாம் பார்க்கிறோம். 2வது அத்தியாயத்தில் பார்த்தோம். சங்கல்ப பிரபவான் காமான், காமாத் குரோதோபி ஜாயதே, குக்ரோதாத் பவதி சம்மோக, சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமக, ஸ்மிருதி பிரம்சாத் புத்தி நாசக, புத்தி நாசாத் பிரணஷ்யதி. அதான். அப்போ அது இல்லாதவன், கோபம் இல்லாதவன் அழிவை அடைவது இல்லை. அடுத்த பாடல் 77. கடினமான எந்திரத்தில் கலந்த திலம் பொன்றுவது என்ன, கொடிய மதனால் தேய்தலுரா, கொள்கையோரை யமன் அணுகான், முடிவிலாத நின்மலமாம் முத்தி பதத்தே சித்தத்தின் நெடிய துயர் தீர்ந்து இளைப்பாரும் நிலை பெற்றோரை யமன் அணுகான். கடினமான எந்திரத்தில் கலந்த திலம் பொன்றுவது என்ன, கொடிய மதனால் தேய்தல் உரா, கொள்கையோரை யமன் அணுகான், முடிவிலாத நின்மலமாம் முக்தி பதத்தே சித்தத்தின் நெடிய துயர் தீர்ந்து இளைப்பாரும் நிலை பெற்றோரை யமன் அணுகான். கடினமான எந்திரத்தில் கலந்த திலம் பொன்றுவது போல. திலம்னா எள், நமக்கு தெரியும் எள்ளு. அந்த எள்ளை என்ன பண்ணுறோம், எண்ணெய் எடுக்கிறதுக்காக ஒரு உரல்ல போட்டு இடிக்கிறோம், அரைக்கிறோம். அதனால் அந்த எள் அரைக்கும் இயந்திரம். அதனால் கடினமான எந்திரம்னா உறுதியான எந்திரம். அதில் போய் சேர்ந்த திலமானது என்ன ஆகுது, அழிஞ்சு அதனுடைய தன்மை இழந்து விடுகிறது. பொன்றுதல்னா அழித்தல். பொன்றுங்கால் பொன்றா துணை, அழியும் காலத்தில் அழியாமல் வரக்கூடிய துணை. பொன்றுதல் அப்படின்னா அழிதல், மறைதல். அந்த எண்ணெயானது, எந்திரத்தில் அகப்பட்ட எள்ளானது அழிந்து போவது போல. என்னன்னா அது போல, உதாரணம் அது மாதிரி. கொடிய மதனால் தேய்தல் உரா கொள்கையோரை யமன் அணுகான். மதன், இங்கே மதன்கிறது மன்மதன், காமம். அதில் அடுத்து வெகுளிக்கு அடுத்து சொல்கிறாரு காமம். காமம்ங்கிறது பிரதானமாக இங்கே சரீர இச்சை. முதல்ல ராகம்னு சொல்கிற பொழுது எல்லா விதமான விஷய இச்சைகளும், எல்லா போக விஷயங்கள் எல்லாமே, பார்க்கறது, கேட்கறது, சுவைக்கிறது, இந்த வேற எல்லாம் உலக போக விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் பொதுவாக ராகம்னு சொல்லப்பட்டது. இங்கே காமம், மன்மதன் அப்படிங்கிறதே நமக்கு தெரியும். ஷரீர இச்சையை தூண்டுபவன், சரீரத்தில் போக இச்சையை, ஆணுக்கு பெண் மேலேயும் பெண்ணுக்கு ஆண் மேலேயும் மோகத்தை உண்டு பண்ணுறவன் மன்மதன். கொடிய மதனால்னா காமத்தினால். மோசமான கொடியனா மனிதனை அழிக்கின்ற காமத்தினால். தேய்தலுரா அழிதலை அடையாத. எது மாதிரி அழிதல் அடையாதங்கிறத மேலே உதாரணம், எந்திரத்தில் மாட்டின எள்ளு போல. அது மாதிரி காமத்தில் அகப்பட்டவன் அழிவை அடைகின்றான். அப்படி அழிவை அடையாத
கொள்கை உடையவன். அப்ப காம வசப்படாதவன், மன்மதனுக்கு வசப்படாதவன், காமத்தை வென்றவன், காமத்தை ஜெயித்தவன், காமத்தை கடந்தவன் யாரோ அவனை யமன் அணுகான். அவனும் மரணத்தை அடைய மாட்டான். வெகுளி கோபம் சொன்னாரு. இந்த காமம்ங்கிறதும் அதுவும் அளவு மீறி தர்மமா இருந்தா பரவாயில்ல, திருமணம் செய்து கொண்டு முறையா தன்னுடைய காமத்தை வெளிப்படுத்தி கொள்ளுதல் ஒரு குறிப்பிட்ட பருவம் வரைக்கும் இருந்தா அது தவறு இல்லை, அது சாஸ்திரம் அங்கீகரிக்க ஒன்று, அது இன விருத்திக்கு தேவையான ஒன்று தான். ஆனால் அந்த காமம் மனதில் அளவு கடந்து போகின்ற பொழுது அதுவே அவனுடைய அழிவுக்கு காரணமாக ஆகின்றது. அப்படி எத்தனையோ பேரை பார்க்கிறோம். ராவணன் கதை அதான். அங்க துரியோதனன், இங்க காமத்தினால் அழிந்தவன் ராவணன். யமன் அணுகான். முடிவில்லாத அடுத்த விஷயம். அதனால இதெல்லாம் எதிர்மறையா சொல்லிட்டார். எந்தெந்த தீய குணங்கள் எல்லாம் மனிதனுக்கு அழிவை தரத்தக்கது, அந்த தீய குணம் இல்லைன்னா மனிதன் அழிவை அடைய மாட்டான், அவனை யம தர்மராஜா நெருங்க மாட்டார்னா. அதுக்கப்போ இப்போ நேர்மறையா சொல்றார். முடிவில்லாத நின் மலமாம் முத்தி பதத்தே சித்தத்தின் நெடிய துயர் தீர்ந்து இளைப்பாரும் நிலை பெற்றோரை. சித்தத்தின் நெடிய துயர் தீர்ந்து, இந்த மனதில் இந்த விஷயங்களால் வரக்கூடிய துன்பம், காமக்ரோதாதிகளால் வரக்கூடிய துன்பம், அதெல்லாம் அந்த குணத்தில் அவர் நீக்கிட்டார். அதனால் அதிலிருந்து வரக்கூடிய துன்பம் இவருக்கு இல்லை. துன்பம் இல்லாத ஒரு மனது, வெறுப்பு பொறாமை பேராசை என்ற இந்த தீய குணங்கள் அதெல்லாம் மனதில் இல்லாததுனால தூய்மை அடைந்த மனதை உடையவடாக இருக்கிறார். அதனால் மனதில் துக்கம் என்பது இல்லை. அது மட்டும் இல்லை, முடிவில்லாத நின்மலமாம் முக்தி பதத்தை இளைப்பாரும், முக்தி நிலையில மோட்ச நிலையை, மோட்சத்தை அடைந்தவராக அவர் இருக்கின்றார். துக்கத்திலிருந்து விடுதலை அடைந்திருக்கிறார். காமக்ரோதாதிகளிலிருந்து விடுபடுதல் அல்லது காமக்ரோதாதிகளை மனதிலிருந்து நீக்குதல் என்பதே துக்கத்திலிருந்து விடுதலை. அதற்கப்புறம் வேதாந்த சாஸ்திர விசாரத்தினால ஆத்ம ஞானத்தை அடைகின்ற பொழுது, இறைவனை, பரம்பொருளை, ஆத்மாவை ஒருவன் அறிகின்ற பொழுது அவன் முக்தியை அடைகின்றார். நிர்மலமான, முடிவில்லாத, அனந்தமான, எல்லை இல்லாத நிர்மலமான முக்தியை, திரும்பி வாராத நிலையை, பிறப்பு இறப்பு இல்லாத, அவித்யா இல்லாத, துன்பம் இல்லாத, அதான் நின்மலம். நின்மலம்ங்கிறது நிர்மலம். நிர்மலம்னா அவித்யையும் அவித்யா காரியமான விதமான தோஷங்களும் இல்லாத நித்தியமான நிரந்தரமான பூர்ணமான முக்தியை அடைந்தவர்கள். இளைப்பாரும் முக்தி பதத்தை இளைப்பாரும் நிலை பெற்றோரை, அந்த முக்தியில இருந்து ஓய்வா இருக்கக்கூடியவரை. அவரோட இளைப்பாரும் இடம் என்னன்னா முக்தி தான். முக்தி அடைந்து விட்டார், ஜீவன் முக்தி. அவரை யமன் அணுகான். அவ்வளோ சாதாரணமாக அவனுக்கு அந்த சரீரத்துக்கு யமன் வரலாம், ஆனால் அவன் பிறவாத நிலையை அடைந்தவனா நித்திய ஜீவியா இருப்பான். ஆனால் இங்கே என்ன சொல்கிறார், இந்த ஆயுளே அவனுக்கு நீண்ட ஆயுள் இருக்குங்கிறார். அதனால் யமன்கிறது இப்போ இருக்கக்கூடிய சரீரமே அவ்வளோ சாதாரணமாக போகாது. ஏன்னா அவர் அதுக்கு தானே கேள்வியாக தானே. சுண்டன் நீங்கள் எப்படி நீண்ட காலம் இருக்கிறீர்கள், நீண்ட ஆயுளோட பல யுகமாக அவர் இருந்து கொண்டு இருக்கிறார், சிருஷ்டி தொடங்கின காலத்திலிருந்து இருந்து கொண்டு இருக்கிறார். அப்படி நீங்கள் நீண்ட ஆயுளோட இந்த சரீரத்தோட இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இதெல்லாம் இல்லை, முக்தி பதத்தில் இருக்கிறதா காரணம். அதனால் யார் முக்தி பதத்தில் இருக்கிறாங்களோ, தான் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லாமல் யாரெல்லாம் இப்படி இருக்கிறார்களோ அவர்கள் நீண்ட ஆயுளோடு இருப்பார்கள்னு சொல்லுகின்றார். அதனால் முக்தி பதத்தை இளைப்பாரும் நிலை பெற்றோரை யமன் அணுகா, நீண்ட ஆயுளோடு அவர்கள் இருப்பார்கள். நிலைமிசை நீடு வாழ்வார்னா பூமியில நீண்ட காலம் இருப்பார்கள். அதுக்கப்புறம் அந்த முக்தி பதம் அதில் மனசில் இருக்கிறது அப்படின்னா என்னங்கிறதுக்கு இன்னும் விளக்கம் கொடுக்கிறார். அடுத்த பாடல் 78வது பாடல். ஓதும் இவையாம் குற்றங்கள் உழலும் பிறவி காரணங்கள் பேதமின்றி ஒன்றான பெரிய மனத்தை துயர் செய்ய
ஆதி வியாதிகளில் தோன்றி அகலா மயக்கால் சலிக்குமிடர் தீதில் பேதம் அற ஒன்றாம் சித்தத்தருகும் செல்லாதே. ஓதும் இவையாம் குற்றங்கள். சொல்லப்பட்ட இந்த குற்றங்கள் அடிப்படையான முக்கியமான குற்றங்களை சொன்னார். ராகம், துவேஷம், விருப்பு வெறுப்பு, பேராசை, கோபம், காமம், இதெல்லாம் அடிப்படையான மனப்பிரச்சனைகள். மனதுக்கு துன்பத்தை கொண்டு வருகின்ற அல்லது பிறப்பு இறப்பை கொண்டு வருகின்ற பிறப்புக்கும் இறப்புக்கும் காரணமாக இருக்கின்ற அடிப்படையான மனக்குற்றங்கள் இவை. மனதில் தோன்றுகின்ற தோஷங்கள் இவை. உழலும் பிறவி காரணங்கள். இதுதான் மீண்டும் மீண்டும் பிறவி வந்து போவதற்கான பிறப்பு இறப்புங்கிற அந்த சுழற்சியில் வந்து போவதற்கான காரணங்கள் இவைதான். இதுதான் பிறப்பு இறப்புக்கு காரணமாக இருக்கிறது. ராக, துவேஷம், விருப்பு வெறுப்பு, அது தொடர்ந்தியான மற்ற காமம் எல்லாமே. பேதமின்றி ஒன்றான பெரிய மனத்தை துயர் செய்யா. இந்த குற்றங்கள் எல்லாம் நீங்கி மகத்தான தன்மையை அடைந்த மனது. பெரிய மனதுங்கிறது மகாத்மான்னு சொல்கிறாமே, அந்த மகாத்மாக்களுடைய மனது. மகத்தான பரம்பொருளை அறிந்தவர்கள் மகாத்மாக்கள். பெரிய பொருளை அறிந்த மனத்தை, அதை அடைந்திருக்கின்ற, அதில் நிலை பெற்றிருக்கின்ற மனதை உடையவர்கள் பெரிய மனத்தர்கள். அதில் பெரிய மனம்னா பெரிய பொருளை, பெருமாளை, பெரிய பொருள் எதுவோ அதான் பெருமாள், பரம்பொருள், பரமாத்மா, இறைவன், ஆத்மா, அதை அடைந்து அதிலேயே நிலை பெற்றிருக்கக்கூடிய மனது பெரிய மனது. சம்ஸ்கிருதத்தில் தான் மகாத்மான்னு சொல்கிறோம். இன்னொன்று மகத்தான குணங்களை உடையவர். அதனால் பெரிய பொருள் இறைவனை அடைந்த மனதை உடையவர்கள் மகாத்மான்னு சொல்லலாம். ரிஷிகள், ஞானிகள், யோகிகளுக்கு மகாத்மான்னு ஒரு பேர். இல்லை, மகத்தான பண்புகளை உடையவர்கள் மகாத்மாக்கள். உயர்ந்த பெரிய குணங்களை, சிறந்த குணங்களை, உயர்ந்த பண்புகளை கொண்டவர்கள், அவர்களுக்கு மகாத்மான்னு பேர். இங்கே என்னது? பேதமின்றி ஒன்றான பெரிய மனத்தை உடையவர்கள் அப்படின்னா பெரிய பொருள் இங்கே பரமாத்மா. எவ்வித வேறுபாடும் இல்லாத, பேதமின்றி, எவ்விதமான நான் இது என்ற பேதங்கள் எதுவும் இல்லாத, வேறுபாடுகள் எதுவும் இல்லாத, வேறுபாடுகள் எல்லாம் பொய் என்று அறிந்து கொண்ட இந்த உலகம், உலக தோற்றம், இதற்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிறது ஒரே பரம்பொருள் என்று அறிந்து கொண்டு அதன் மேலே இந்த பேதங்கள், தோற்றங்கள் எல்லாம் கல்பிக்கப்பட்டிருக்கின்றன என்று உணர்ந்து அவைகளெல்லாம் மித்யா என்று நீக்கிவிட்டு அந்த ஒன்றேயான பரம்பொருளில் மனதை நிறுத்தியவர்கள். அதனால் அத்வைத ஞானிகள், அத்வைத தத்துவத்தை அறிந்த ஞானிகள், பிரம்மத்தோடு இரண்டர கலந்து இருக்கின்ற மனதை உடையவர்களை, அந்த மனதை துயர் செய்யா. எதுவும் துயரானது வர, பெரிய மனத்தை துயர் செய்யா. அந்த மரண் யமன் அணுகான்னு சொன்னாரே, அதான் இன்னொரு வார்த்தையில் துயர் செய்யான். யமதர்மன் வந்து துன்பத்தை கொடுக்க மாட்டார்னா, யமராஜா வர்றாருனாலே துன்பம் தானே. அப்போ அவர் வந்து துன்பத்தை கொடுக்க மாட்டார், அவர் பக்கத்திலேயே வரமாட்டார் என்று. ஆதி மேலுக்கொண்டு அடுத்து ஆதி வியாதிகளில் தோன்றி அகலா மயக்கத்தால் சலிக்கும் இடர். இந்த மோகத்தினால வரக்கூடியது என்னது? ஆதி வியாதி. இவைகளெல்லாம் வந்து கொண்டு போய்கொண்டு இருக்கின்றன. ஆதி வியாதினாக்க, வியாதிங்கிறது நமக்கு தெரியும், உடம்புல வரக்கூடிய நோய்க்கு வியாதின்னு பேர். ஆதினா மனநோய்க்கு ஆதின்னு பேர். சாஸ்திரத்தில், சாஸ்திரப்படி மனதில் ஏற்படுகின்ற நோய்க்கு வந்து மனநோய்க்கு ஆதின்னு பேர், உடல் நோய்க்கு வியாதின்னு பேர். மனநோயினாலும் உடல் நோயினாலும் தோன்றி அகலா மயக்கத்தால் நீங்காத மயக்கமானது இருக்கின்றது. சலிக்கும் இடர், வந்து போயிட்டு தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய துன்பம். தீது இல் பேதம் அற, இதெல்லாம் இல்லாமல், அனைத்தும் நீங்கி, இவைகளெல்லாம் இல்லாமல் ஒன்றாம் சித்தத்து, ஒன்றாகி இருக்கின்ற சித்தத்து அருகும் செல்லா, அது பக்கத்திலேயே வந்து சேராது. ஏன்னா இது இப்படி அன்வயம் வரணும்.
தீதில் பேதமர ஒன்றாம் சித்தத்து ஆதி வியாதிகளில் தோன்றி அகலா மயக்கத்தால் செழிக்கும் இடர் அருகும் செல்லாதே. இடர் அருகும் செல்லாதே. துன்பமானது அந்த மனத்தின் அருகில் கூட செல்லாது. எந்த மனதுல? தீது இல்லாமல், எல்லா தீய குணங்களையும் நீக்கி எந்த கெட்ட குணமும் இல்லாமல் தூய்மையா இருக்கக்கூடிய மனது. அப்புறம் பேதம் அற, இந்த விவேகத்தினால அத்வைத ஞானத்தை அடைந்திருக்கக்கூடிய மனது. ரெண்டு பண்பு சொல்றார். இந்த கெட்ட குணங்கள் இல்லாததுனால தூய்மை அடைந்த மனது, அதனால் மன தூய்மை ஒன்று. அதுக்கப்புறம் ஆத்மா அனாத்ம விவேகத்தினால அனாத்மாக்கள் எல்லாம் மித்தியான்னு நீக்கி இந்த நாமரூபங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் வேறுபாடுகள் அனைத்தும் பொய் என்று நீக்கி ஒன்றேயான பரம்பொருள் அதை பற்றிய விவேகம் உடைய மனது. அதனால் ஆத்மா அனாத்ம விவேகம் உடைய மனது விருப்பு வெறுப்புகள் இல்லாத மனது. அல்லது ஆத்மா அனாத்ம விவேகம் உடைய புத்தி விருப்பு வெறுப்புகள் இல்லாத மனது. ரெண்டு நிமிஷத்தை எடுத்துக்கொள்ளலாம். ராகத்வேஷம் இல்லாமல் மன தூய்மை உடைய மனது, தூய்மை உடைய மனது. அப்புறம் விருப்பு ஆத்மா அனாத்ம விவேகம் உடைய புத்தி. சித்த சுத்தி அத்வைத ஞானம். ரொம்ப சுருக்கமாக சொன்னால் சித்த சுத்தி அத்வைத ஞானம் உடைய அந்த சித்தத்து இடர் அருகும் செல்லா. அந்த மனத்திற்கு அருகே துன்பமானது செல்லாது, பக்கத்தில் கூட போகாதுன்னா. அவனை பக்கத்தில் கூட துன்பமானது செல்ல முடியாது. அந்த துன்பம் எப்படிப்பட்டதுங்கிறதுக்கான விளக்கம் தான் ஆதி வியாதிகளில் தோன்றி அகலா மயக்கால் சலிக்கும் இடர். அதனால் இடருங்கிறதுக்கு அஜெக்டிவ் அது. அந்த இடர் துன்பம் எதனால் வருதுன்னா மயக்கத்தினால வருது. மயக்கம் எதனால் வருது? ஆதி வியாதிகளால் வருது. மனநோய் உடல் நோயினால் மயக்கமானது வருகின்றது, அதனால் துன்பமானது வருகின்றது. இந்த உடம்புக்கு நோய் வர்றது இயல்பு. இலக்கம் உடம்பு இடும்பைக்குன்னா. அதனால் உடம்புனாலே அதற்கு பிறப்பு இறப்பு உண்டு, அதற்கு நடுவில் நோய் முதலானவைகள் வந்து போகிறதுங்கிறது இயல்பு. அதே மாதிரி மனசும் உடம்போட ஒரு பகுதி தான். அதுவும் பஞ்சபூதத்தினால் ஆனது தான். அதுவும் பஞ்சபூதங்களில் மாறுபாடு வருகின்ற பொழுது மாறுபாடு அடையக்கூடியது. அதுக்கு மேலே சத்துவம் ரஜஸ் தமஸ்ங்கிற மாயையினுடைய 3 குணங்களால் ஆனது. இந்த 3 குணங்களில் எப்போ மாறுபாடு வருதோ அப்போ வாத பித்த கபத்தில் மாறுபாடு வரும். அதனால் உடம்புக்கு நோய் வரும், மனதுக்கு நோய் வரும். எல்லாம் ஒரே அடிப்படை தான். சத்துவம் ரஜஸ் தமஸ்ங்கிற 3 குணங்கள், அதுதான் வாத பித்த கபமாக இருக்குது சரீரத்தில். அதில் மாறுபாடு வந்தால் மிகினும் குறையினும் நோய் செய்யும்னா. இந்த வாத பித்த கபம் அதிகமானாலோ குறைவானாலோ நோயானது வரும். இது அதிகமாகிறது குறைவாகிறதுங்கிறது இயல்பு. அது எப்பொழுதும் ஒரே மாதிரி சமநிலையில் இருக்காது. அது ஆத்தியாத்மிக ஆதி பௌத்திக ஆதி தெய்வீக காரணங்களால் மாறுபாடு வரும். அப்படி மாறுபாடு வர்ற பொழுது நோய் வரும். உடம்புக்கு வர்ற மாதிரியே மனதுக்கும் அது வருதல் இயல்பு. ஏன்னா மனதும் அதே சத்துவம் ரஜஸ் தமஸ்ங்கிற குணங்களோட அடிப்படையில் செயல்படக்கூடியது தான். அப்புறம் மனது உடம்பினுடைய இந்த நாம் உண்ணுகின்ற உணவினுடைய அதி சூக்ஷ்மமான அம்சம் தான் மனதில் சேர்ந்து மனது செயல்படுவதற்கு காரணமாக இருக்குது. அப்போ இந்த உணவில் மாறுபாடு இருந்தால் அது உடம்புல மாறுபாட்டை ஏற்படுத்துகிற மாதிரி மனதிலையும் மாறுபாட்டை ஏற்படுத்தும். அதனால் அதுக்கும் வியாதி வர்றதுங்கிறது, துன்பம் வர்றதல் என்பது இயல்பு. ஆனால் இந்த உடம்போ மனதோ நான் என்று நினைக்கிற பொழுது அந்த இன்ப துன்பங்கள் என்னுடையதுன்னு ஆகுது. அதான் மயக்கம். அந்த சரீரம் உடம்புக்கு துன்பம் வர்றது இயல்பு, மனதும் மாறுபடுதல் இயல்பு. இந்த உடம்பு மனது தான் நான் என்று நாம் நினைக்கிற பொழுது அந்த துன்பம் நம்முடையதாக ஆகின்றது. ஆனால் உண்மையிலேயே உடம்பு மனதுக்கு வேறானதா ஆத்மா இருக்கின்றது. அந்த ஆத்மா விவேகம் இல்லாததுனால உடம்பையே நாம் நான் நினைக்கிறோம், மனதையே நான் நினைக்கிறோம். அதனால் உடம்பு மனதினுடைய துன்பத்தை நம்முடையதுன்னு நினைக்கிறோம். அந்த துன்பத்தை எப்படியாவது போக்கணும்னு உலகியல் ரீதியாக நம்ம பல்வேறு விதமான முயற்சிகளை செய்கின்றோம். எப்படியாவது உடம்பை காப்பாற்றிடணும், உடம்புக்கு நோய் வராமல் பண்ணிடணும், முதுமை வராமல் பண்ணிடணும்னு முயற்சி பண்ணி கொண்டே இருக்கிறோம். அதான் மயக்கம், அதான் மோகம். அதை எப்படியும் கொண்டு வர முடியாது, நிறுத்த முடியாது. நோய் வர்றதையோ முதுமை வர்றதையோ மரணம் வர்றதையோ நிறுத்த முடியாது. ஆனால் நிறுத்த முடியும் நினைத்து கொண்டு அதோட வாழ்நாள் முழுக்க போராடிக்கிட்டு இருக்கோம். உடம்பையும் மனசையும் சரி பண்ணுறதே முழு வாழ்க்கையாக நமக்கு இருக்குது. சரி பண்ணுறது ஒன்று, அப்புறம் அதை திருப்திப்படுத்துறது ஒன்று.
இந்த ரெண்டுமே நம்மளுடைய வாழ்க்கையா இருக்கு. அதுல கோளாறு வந்தா சரி பண்றது, இல்ல நல்லா இருந்தா அதை மேலும் திருப்திப்படுத்துறதுன்னா இன்னும் நிறைய சுகத்தை, துன்பம் வந்தா துன்பத்தை போக்கணும்னு நினைக்கிறோம். சரி, துன்பம் இல்லாம இருக்கிற பொழுது அமைதியா இருக்கிறோமான்னா இன்பத்தை கொடுக்கணும்னா, அதனால இன்பத்தை சம்பாதிக்கிறதுக்காக திரும்ப துன்பத்தை வரவழைத்துக் கொள்ளுகின்றோம். அதற்கான முயற்சியில துன்பத்தை வரவழைத்துக் கொள்ளுகிறோம். இப்படி இருக்கிறது தான் சலித்தல் என்பது. மயக்கத்தால் நானல்லாத உடம்பையும் மனதையும் நான் நினைத்து அதனுடைய விகாரங்கள்ல மயங்கி அதை சரிப்படுத்துறதுக்கு நாம செய்கின்ற போராட்டம், அதான் மயக்கால் சலிக்கும். அதனால வருகின்ற துன்பம் தான் பிறவி துன்பம். மயக்கால் சலிக்கும் இடர். அந்த இடரானது சித்தத்து ஒன்றாம் சித்தத்து அருகும் செல்லாதே. அப்படிப்பட்ட துன்பமானது இந்த அத்வைத ஞானிக்கு, ஆத்ம ஞானம் உடையவனுடைய மனதிற்கு அருகில் கூட செல்லாது. அப்போ அவன் என்னது, நான் ஆத்மாங்கிற தெளிவோட அவன் இருக்கிறான். உடம்பு மனசு இருக்கு, இது தற்காலிகமாக ஏதோ பிராரப்தம் விதியினால் வந்திருக்கு. அது விதி இருக்கிற வரைக்கும் இருக்கும். விதி எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அது இருக்கும். அதை ஒன்றும் நம்ம பெருசாக மாற்ற முடியாது. அது எப்படி இருந்தாலும் அது நான் இல்லை. அது என்னிடத்துல இருக்கு. அது என்னிடத்துல தற்காலிகமாக இருக்கு. நானோ நிரந்தரமானவன், அழிவில்லாதவன், பிறப்பு இறப்பு இல்லாதவன், பூர்ணமானவன், ஆனந்தமானவன். அதனால இந்த நோய்கள் எல்லாம் உடம்புக்கு வரலாம். புண்ணிய பாபத்தினால உடம்புக்கு மனதுக்கு மாறுபாடு வரலாம். ஆத்மாவாகிய எனக்கு எவ்விதமான மாறுபாடும் இல்லை. இருள் சேர் இருவினையும் சேரான, இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் யாரு? ஆத்மா. ஆத்மா தான் இருள் சேர் இறைவனையும் சேரா இறைவன். அது நான் புரிந்து கொண்டவனுக்கு அதற்கு மேல துன்பம் இல்லை. துன்பமானது யாண்டும் இடும்பை இளன, ஒரு பொழுதும் அவனுக்கு துன்பமானது இல்லை. அப்ப என்னது, துன்பம் வர்ற துன்பத்தெல்லாம் உடம்பு மனசுக்கானதுன்னு நினைப்பானே வெளியே, ஆத்மாவாகிய என்னுடையதுன்னு நினைக்க மாட்டான். அதை வேடிக்கையா பார்த்து கொண்டு இருப்பான். அவ்வளோதான். அதை வேடிக்கையா பார்த்து கொண்டு இருப்பான்னாக்கா ஒன்றும் செய்ய மாட்டான்னு அர்த்தம் இல்லை. அதை சரி செய்யறதுக்கு முயற்சி பண்ணலாம். அது சரியானா ஓகே, சரியாகலைன்னா அது அதோட பிரச்சனைனா. அதனால் உடம்புக்கு ஏதாவது கோளாறு வந்தால் சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாதுன்னு இல்லை, சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். சரி பண்ண முயற்சி வெற்றி அடைந்து அது சரியான நல்லது, சரியாகலைன்னா அது அதோட பிரச்சனை. அவ்வளோதான். நம்ம அதுக்கு ஆறுதல் சொல்லலாம், பேசாமல் பார்த்து கொண்டு இருக்கலாம். அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான். அதனால் வீட்டில் ஏதோ நாய்க்கோ இல்லை பூனைக்கோ இல்லை ஆடோ மாடோ அதுக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுறோம், சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அது சரி பண்ணி முயற்சி பண்ணி சரியாகலைன்னா என்ன பண்ண முடியும்? அவ்வளோதான். இருக்கிற வரைக்கும் ஆறுதலாக இருக்கலாம், அவ்வளோதானே ஒழிய அதுவே நம்முடையதுங்கிறது இல்லை. அதோட பிரச்சனை, அதோட கஷ்ட கர்மாப்படி என்ன அனுபவிக்கணுமோ அதை அனுபவிச்சு தான் ஆகும். அதை அனுபவிக்கின்றது. அதனால் அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம சகாயமாக இருக்கலாம், அவ்வளவுதானே ஒழிய வேற ஒன்றும் செய்ய முடியாது. இது ஆடு மாடு விலங்குகளுக்கு மட்டுமல்ல, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மற்ற மனிதர்களுக்கும் தான். அவர்களுக்கு உடம்பு சரியில்லை ஏதாவது வந்ததுன்னா நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். அம்மா அப்பாவாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய கணவன் மனைவியோ இல்லை குழந்தைகளோ எவ்வளோ நெருக்கமான உறவுகளாக இருந்தாலும் அவர்களுக்கு கஷ்டம் வர்ற பொழுது அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். சரி பண்ண அது முயற்சி வெற்றி அடையலை அப்படின்னா என்னது, அவர்களுடைய கர்மா அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும். அப்போ அதுக்கு அவர்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஆறுதலாக இருக்கலாம், அவ்வளோதான். அதே தான் நம்முடைய சரீரத்துக்கு வர்ற பொழுதும், நம்முடைய சரீரத்துக்கு ஏதாவது வந்தால் அது அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். சரியானா நல்லது, சரியாகலைன்னா அதோட கர்ம பலனை அது அனுபவிக்குது. அதனால அது பேசாமல் வேடிக்கையாக இருந்து பார்க்கறத தவிர நம்ம கையில் வேற ஒன்றும் இல்லை. வேடிக்கையாக இருந்து பார்க்க பழகிட்டோம்னா அது பெரிய துக்கமாக இருக்காது. சரீரத்தோட துன்பம்ங்கிறதோட மனதுக்கு வரக்கூடிய துன்பம் தான் பெருசு. எந்த அளவுக்கு நமக்கு அபிமானம் இருக்கோ அந்த அளவுக்கு மனதில் துக்கம் அதிகமாக ஆகுது. பிரச்சனை ஒன்றா இருந்தாலும் எவ்வளோ அபிமானம் வருதோ அதுக்கேற்ற மாதிரி துக்கம் வருது. யாரோ ஒருத்தருக்கு இப்போ ஹாஸ்பிட்டல் போனாக்கா, ஜிஹெச் போனாக்கா 1000 பேர் படுத்திருக்கான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தீர்க்க முடியாத நோயோட கூட இருக்கான், பரம்பரை நோயோட இருக்கிறான், கேன்சர் முதலான கொடிய நோய், அல்லது கை கால் இல்லாமல் இருக்காங்க, சாப்பிட முடியாமல் இருக்காங்க, கண்ணு இல்லாமல் இருக்காங்க, எவ்வளவோ பார்க்குறோம். ஆனால் அதெல்லாம் நமக்கு பெரிய துக்கத்தை தருதானா? இல்லை, ஐயோ பாவம்னு ஒரு இரக்கத்தை வருது. ஆனால் அந்த மருத்துவமனையில் இருக்கிற ஆள் நமக்கு சொந்தக்காரராக இருந்தால் கொஞ்சம் துக்கம் வருது. அதுவும் எவ்வளவு சொந்தங்கிறதுக்கு தகுந்த மாதிரி துக்கத்தினுடைய அளவு மாறுபடுது. அப்போ அவனுடைய துன்பம் ஒன்று தான். ஆனால் நமக்கு எப்போ அது துன்பமாகுது,
எந்த அளவுக்கு அவர்கள் மேல நமக்கு அபிமானம் இருக்கோ, பற்று இருக்கோ, நம்முடையவர்கள்ங்கிற எண்ணம் இருக்கோ, அந்த அளவுக்கு துக்கம் அதிகமாகும். ரொம்ப நெருக்கமானவர்கள்னா துக்கம் அதிகமா இருக்கு. கொஞ்சம் தூரத்து சொந்தம்னாக்கா துக்கமும் கொஞ்சம் தூரமா லேசா இருக்குன்னா. எதிரியா இருந்தான்னாக்கா சந்தோஷமா சந்தோஷம் சந்தோஷமா கூட இருக்கலாம். நல்ல அனுபவி அவன் பண்ண பாவத்துக்கு அவன் அனுபவிச்சு தான் ஆகட்டும். நல்ல அனுபவி. வெளியே சொல்ல முடியலன்னாலும் மனசுல கூட நினைக்கிறோம்னா. அப்ப என்னது? அது அப்ப துக்கம்ங்கிறது அந்த ஜீவன், அந்த சரீரம் அனுபவிக்கிறது அது உண்டு. ஆனா, அதன் மேல நமக்கு எவ்வளவு அபிமானம் இருக்கு, பற்று இருக்குங்கிறது தான் மனசுல நமக்கு துன்பமா மாறுறது. மனக்கவலையா, மனத்துயரா வர்றது. அப்ப அந்த பற்றை எந்த அளவுக்கு குறைக்கிறோமோ, அபிமானத்தை அந்த அளவுக்கு குறைக்கிறோமோ, அந்த அளவுக்கு மனதுல அது பாதிப்பை ஏற்படுத்தாது. அதுல உயர்ந்த உச்சபட்சமா என்னன்னா, நம்மளுடைய சரீரத்தின் மேல இருக்கக்கூடிய அபிமானம் கூட எந்த அளவுக்கு நமக்கு குறையுதோ, அந்த அளவுக்கு துக்கம் இல்ல. சரீரத்துக்கு பிரச்சனை வந்தாலும், இன்னொரு சரீரத்துக்கு வர்ற மாரி தானே இந்த சரீரத்துக்கு வர்றதும். அப்ப இந்த சரீரத்தின் மேல எந்த அளவுக்கு நமக்கு தீவிரமான அபிமானம் இருக்கோ, அந்த அளவுக்கு அது மனத்துயரமா இருக்கும். நம்ம சரீரத்தின் மேல இருக்கக்கூடிய அபிமானத்தையே நம்ம எந்த அளவுக்கு குறைக்கிறோமோ, அந்த அளவுக்கு அது மனதுல துக்கமா இருக்காது. சரீரத்துக்கு ஒரு வயித்த வலியோ, ஏதோ நோய் இருக்குனாக்கா, அது இருக்கு. அது சரி பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? பார்க்கலாம். பண்றோம். அது நம்முடையதுன்னு நினைக்கிற பொழுதுதான் பிரச்சனை ஆகின்றது. அதனால நம்ம அபிமானம் இல்லாத பொழுது புத்தி தெளிவா வேலை செய்யும். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்கா, அங்க ஏதாவது ஒரு துக்க நிகழ்ச்சினாக்கா நம்ம என்ன பண்றோம்? ஆறுதல் சொல்றோம். வாழ்க்கைன்னா இப்படித்தான் இருக்கும். வர்றது போறது இயல்பு. கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்றோம். அப்ப அவன் துக்கத்துல இருக்கிறான். அவனால அவனுக்கு அந்த நேரத்துல அவனுடைய விவேகம் வேலை செய்யல. நமக்கு அந்த மனசுல அந்த துக்கம் இல்லாததுனால விவேகம் வேலை செய்யுது. அப்ப வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை அவர்களுக்கு சொல்லி ஆறுதல் சொல்லுகின்றோம். அதே இது நம்ம வீட்ல நடந்தா என்னது? நம்ம அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுறோம். நாம துக்கத்துல இருக்கிறோம். அவன் நமக்கு ஆறுதல் சொல்றான். அவன் என்னாச்சு? நம்ம அந்த துக்கம் நம்மளுடைய விவேகத்தை வேலை செய்ய விடாம பண்ணிருது. அடுத்தவனுக்கு என்ன அட்வைஸ் பண்ணணுமோ அதே தானே நமக்கும். அவனுக்கு என்ன நீதியோ, என்ன நியதியோ, அவனுக்கு என்ன தர்மமோ, அவனுக்கு என்ன உபதேசமோ, அதே உபதேசம் தான் நமக்கும். அதே பிரச்சனை தானே. பிரச்சனை அதே தான். அப்ப அதை நமக்கு நாமே சொல்லி சமாதானம் பண்ணிக்கொள்ள முடியுமான்னா, சமாதானம் பண்ணிக்கொள்ள முடிஞ்ச விவேகி. இல்லைன்னா இன்னொரு ஆளோட சப்போர்ட்டு தேவைப்படுது. அப்ப எந்த அளவுக்கு நமக்கு அந்த அபிமானம் இருக்கு. ஏன் பக்கத்து வீட்டுல இருக்கிறவனுக்கு ஒரு பிரச்சனைனாலும் நம்மளால உபதேசம் பண்ண முடியுது. மனக்கலக்கம் இல்லாம அவனுக்கு தெளிவா சொல்ல முடியுதுன்னா, நமக்கு அங்க பற்று இல்லை. அவனுடைய பிரச்சனையில நமக்கு பற்று இல்லை. அதனால மனசுல துன்பம் இல்லை, புத்தி தெளிவா இருக்கு. ஆனா நம்மளுடைய பிரச்சனைங்கிற பொழுது பற்றுனால மனசு கலங்கி போயிருது. அப்ப புத்தி வேலை செய்யறது இல்லை. அப்ப அந்த பற்ற மனதில இருந்து நீக்கிட்டாக்கா, மனது கலங்காம இருந்தா புத்தி தெளிவா வேலை செய்யும். நம்மை நாமே சமாதானம் செய்து கொள்ள முடியும். இன்னும் சொல்ல போனா புத்தி பலமா இருந்தா அந்த மனசுல அந்த கலக்கமே வராது. அப்ப சமாதானம் சொல்வதற்கான தேவையே இருக்காது. துக்கமடைந்து துக்கம் வந்தால் தானே சமாதானம் சொல்றதுக்கு. விவேகம் தெளிவா பலமா இருந்தாக்க இப்போ சமாதானம் சொல்வதற்கான தேவையே அங்க இல்லை. அதுதான் விவேக நிலை. அதுதான் ஞானியினுடைய நிலை. அதனால சித்தத்து அருகம். அதனால இந்த உடல் முதலானவைகளால வரக்கூடிய துன்பமானது அவனுடைய அருகில் செல்லாது. அப்ப அந்த அளவுக்கு நம்மளுடைய புத்தி பலம் இருக்க வேண்டும் என்ற புத்தி விஷயத்துல சலிக்காம இருக்கணும்னா, துன்பப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு பலம் அத்வைத ஞானம் தான். ஆத்ம ஞானம் எந்த அளவுக்கு நமக்கு திருடமா இருக்கோ அந்த அளவுக்கு மனசு கலங்காமல் இருக்கும். ஏன்னா உடம்பு வேற, ஆத்மா வேற. நான் உடம்பு இல்லை, மனது இல்லை, நான் ஆத்மா. ஆத்மாவுக்கு விதமான நோயும் இல்லை. நோய் வர முடியாது. அதற்கு முதுமைங்கிறது இல்லை, நோய் இல்லை, மரணம் என்பது இல்லை. அது பூர்ணமானது. ஏன்னா அது பரமாத்மா. அந்த ஞானம், அந்த அத்வைத ஞானம், பேதம் இல்லாத ஞானம், அது உறுதியா இருக்கிற பொழுது, உறுதியாக இருப்பவர்களை எந்த துன்பமும் துன்பப்படுத்த முடியாது. இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர்னா. இப்போ இடும்பை படாத நிலை எதனால வரும்னா அத்வைத ஞானத்தினால வரும். இடுக்கண் அழியாமை வேணும்னாக்க அங்க மெய்யுணர்தல்ங்கிறது இருக்கணும். மெய்யுணர்தல் யாருக்கு இருக்கோ அவர்கள் தான் இடுக்கண்ல அழியாமல் இருக்க முடியும். அதை சொல்றார். அதனால இந்த பேதமர ஒன்றாம் சித்தத்து அதுக்கான விளக்கம் அடுத்தடுத்த பாடல்கள்ல வருது.
மேற்கொண்டு அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி முத்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शांति शांति शांति. हरिः ओम. हरि ओम. हरि